ஜெய்பீம். தமிழ்நாடு மக்கள் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்திருந்த 2025-26க்கான பட்ஜெட் வெளியாயிருக்கு. இந்த நேரத்துல தமிழக முதல்வர் எக்ஸ் தளத்துல மாநில நிதிநிலை அறிக்கையை பத்தி ஒரு ட்வீட் போட்டிருந்தார். அந்த ட்வீட் தான் தேசிய ஊடகங்கள்ல பேச்சு பொருளாவும் விவாதமாவும் எதிரொலிச்சிச்சு. அந்த ட்வீட்ல அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு தானே கேக்குறீங்க. மாநில நிதிநிலை அறிக்கை பத்தி வழக்கமா பயன்படுத்துற இந்திய ரூபா குறியீட்டை மாத்தி தமிழ்ல ரூ அப்படின்னு மாத்திருக்காங்க. அப்படி ரூபா குறியீட்டை மாத்தினதுனால சட்ட பிரச்சனை எதுவும் இல்லைன்னு உள்துறை அமைச்சகம் சொல்லியிருக்கு. ஏற்கனவே இருந்த இந்திய ரூபா குறியீடு 2013ஆம் ஆண்டு தேவநாகரி எழுத்தையும் லத்தீன் எழுத்தையும் சேர்த்து புதுசா வடிவமைக்கப்பட்டிருந்தது. இப்ப தமிழ்நாடு அரசின் நிதிநிலை அறிக்கையில ரூபாய் என்னும் எழுத்தை குறிக்கும் வகையில முதல் எழுத்தான ரூபா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த மாற்றம் குறித்து பல பேர் பலவிதமா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆல்ரெடி தமிழ்நாடு அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு மொழி பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல, அப்போ ஒன்றிய அரசு சீன்றதுக்காக இதை பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு அரசு அப்படின்னு பல பேர் சொல்றாங்க. இப்போ 2025-26 நிதிநிலை பட்ஜெட்ல மக்கள் தொகையை சமாளிக்கிறதுக்காக சென்னைக்கு அருகாமையில 2000 ஏக்கர்ல ஒரு புதிய நகரம் உருவாக்கப்படும் அரசு அறிவிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி சிங்கார சென்னைங்கிற பேர்ல இங்க இருந்த பூர்வக்குடி மக்களை எங்கேயோ தூக்கி எரிஞ்சிங்க. இப்போ மக்கள் தொகையை காரணம் காட்டி மிச்சம் இருக்கிற பூர்வக்குடி மக்களை எங்கேயோ தூக்கி எறிய போது இந்த அரசு. ஒருவேளை இதுதான் சிங்கார சென்னை 3.0 இருக்குமோ?